ஸ்ரீதர் மாஸ்டருக்கு என்னுடைய பெரிய வாழ்த்து. அவர் வாழ்த்துற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. ஆனால் மாஸ்டர் பற்றி ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம தான்ப்பா பெருசாக பண்ணுறோம் ஒரு ஸ்டூடியோ அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதில் ஆச்சரியமே கிடையாது. ஏன்னா போன வருஷம் காமராஜர் அரங்கத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது. பொதுவாக நடன இயக்குநர்கள் ஒரு நிகழ்வு நடத்துனாங்களா, அதில் நடன நிகழ்ச்சிகள் அரங்கேறும், ஆடல் இருக்கும், பாடல் இருக்கும், மகிழ்ச்சி மட்டும் இருக்கும், அப்புறம் கலைஞ்சு போயிடும். ஆனால் ஸ்ரீதர் மாஸ்டர் ஒரு நிகழ்வு நடத்துகிறார். 1928 2024 வரைக்கும் தமிழ் சினிமாவில் யாரெல்லாம் நடன இயக்குநர்களாக இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் தோண்டி எடுத்து அவங்க யாருக்கு ஆசிரியர்களாக இருந்தாங்க, அவங்க யாருடைய சீடர் வழி வந்தாங்கன்னு எல்லா நடன இயக்குநர்களையும் நினைவூட்டி அவங்கள கௌரவப்படுத்தி அவங்கள சிறப்பு செய்கிற ஒரு பெரிய பணியை மாஸ்டர் செஞ்சாங்க. இது யாருமே செய்ய முடியாத ஒரு காரியம். அதை ஏன் இங்கே சொல்கிறேன்னா, ஒரு நிகழ்ச்சினா என்னதோ செஞ்சோம், எடுத்தோம், கவுத்தோம், 4 பேரை கூப்பிட்டோம், கைதட்டினோம், பொன்னாட போத்துறோம்னு இல்லாமல் அதுக்காக ஒரு 3 மாதம் உழைச்சி ஒரு நிகழ்ச்சிக்கு 3 மாதம் உழைச்சி இந்த கருப்பு கோட்டு போட்டு சுற்றிட்டு இருக்க பசங்கள்லாம் அந்த 3 மாதம் தூங்கவே கிடையாது. பார்க்க எல்லாம் குட்டி குட்டி பசங்களாக இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அவ்வளவு அறிவு, அவ்வளவு ஆற்றல் இருக்குது. இவங்க எல்லாரையும் வச்சு மாஸ்டர் ஒரு நிகழ்ச்சிக்கு அவ்வளோ உழைக்கிறாருன்னா, இப்போ இவ்வளவு பிரபலங்கள் வர்றாங்க, இவ்வளவு நட்சத்திரங்கள் வர்றாங்க, இவ்வளவு பேர் வர்றாங்கன்னா காரணம் என்னன்னா, அது காரணம் அவர் இந்த நடனம் மேலே வச்சிருக்கிற காதலும் அதுக்காக அவர் போடுற உழைப்பும் தான். அதுதான் அவர் இன்னும் இளமையாகவே வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் இன்னும் ஒரு அழகாகவே வச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி மாஸ்டர். ஒரு பெரிய முன்னெடுப்பு எடுத்திருக்கீங்க. நிறைய குழந்தைங்க அவங்ககிட்ட கத்துறாங்க, வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் கற்றுக்கிறாங்க. எல்லோரையும் இதே அன்போட இதே நேசத்தோடு அவர் வழி நடத்தி எல்லாரையும் சிறந்தவங்களை ஆக்குறதுக்காக ஒரு பெரிய முயற்சி எடுக்கிறாரு. அது எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறுங்கிறதுல யாருக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அவருடைய ஒட்டுமொத்த அனுபவத்தையும் அவர் ஒட்டுமொத்த அறிவையும் நீங்கள் பார்க்கணுன்னா அவருக்கு பின்னாடி அப்படியே அக்ஷதான் உட்காந்துருக்காங்க, அவங்களை நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிடும். அவர் பொண்ணை எப்படி நடத்துகிறாரோ, அவர் பொண்ணுக்கிட்ட எப்படி பழகிறாரோ அப்படி தான் அவங்க ஸ்டுடியோவில் வர எல்லாருக்கிட்டையும் பழகிறார். அதுதான் அவர் மாணவர்களை அவர் வளர்த்தெடுக்கிற விதம். நிச்சயமாக அவங்களை பார்த்து எப்போதும் பெருமைப்படுற மாஸ்டர், பெருமைப்பட்டுட்டே இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். நன்றி. ரொம்ப தேங்க்யூ மாஸ்டர் என்னை இன்வைட் பண்ணதில். அண்ட் நானும் மாஸ்டர் நிறைய ஈவெண்ட் ஷோஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ரீசெண்டாக இப்போ 3 சாங் கூட நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்ட் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது. ஸோ ரொம்ப பயம் இல்லாமல் ஜாலியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணுறதுல. ஸோ அக்ஷதா கங்க்ராச்சுலேஷன் அண்ட் மாஸ்டர் கங்க்ராச்சுலேஷன்ஸ். வெரி ஹாப்பி டு திஸ் மூமெண்ட். யா, தேங்க்யூ. தேங்க்யூ. பத்திரிகையாளர்கள் மற்றும் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஸ்ரீதர் மாஸ்டர் ரொம்ப ஒரு நல்ல மனிதர். ஆட தெரியாதவங்கள கூட ஆட வச்சுருவார். நம்மளுக்கு டான்ஸே வரலாம் கூட பரவாயில்ல, அவங்களே ஆட வச்சுருவார். சமீபத்தில் பிரபு சார் வெற்றி பெற்ற கூட ஒரு படம் பண்ணேன், ராஜபுத்திரன்ட்டு. அந்த படத்தில் ஒரு சாங் கொரியோகிராஃப் பண்ணார். நான் ஃப்ரெண்டு கேட்டு தான் பண்ணேன். என்னையே கூப்பிட்டு அந்த பாட்டுக்குள்ளே ஆட வச்சார். மறக்கவே முடியாது. ரொம்ப ஒரு நல்ல மனிதர். எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பாக பழகுவார். யார் இருந்தாலும் சரி எல்லாரையும் அரவணைச்சிப்பார். அந்தளவுக்கு ஒரு பற்றுள்ள மனிதர். இன்றைக்கி ARS டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க.
ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சென்னையிலே வந்து ஒரு முக்கியமான பகுதியில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே இருக்கிற மாணவர்களும் கற்றுக்கணும், அவர் கற்றுக்கிட்ட கலையை வந்து மற்றவங்களும் கொடுக்கறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை வந்து ரொம்ப சிறப்பாகவே பண்ணுறாரு. எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஒரு சாங் சொன்னாங்க, ஸ்ரீதர் மாஸ்டர் சாங், அந்த சாங் பிடிக்கும், இந்த சாங் பிடிக்கும்ன்ட்டு. எனக்கு ஒரு சாங் பிடிக்கும் சார்து, மச்ச கண்ணி ஒத்துக்குச்சு பச்சை தண்ணி பத்துக்குச்சு தில்லேலே போட்டு தில்லேலே கொஞ்சம் நம்ம அண்ணக்க அது ஒரு மியூசிக் வேற லெவல்ல செம்ம ஃபயரா இருக்கும். அந்த பாலைவனத்தில் அடிக்கிற வெயில்ல மிரட்டி எடுத்துட்டு போற அந்த டான்ஸை, அந்த மாதிரி டான்ஸ் சுட சுட வெறும் ஐயோ அந்த டான்ஸ் வந்து இப்போ கூட விஜய் ஆண்டனி சாரோட கான்சர்ட் ஒன்று பண்ணாரு. அந்த கான்சர்ட்ல எல்லாரும் எழுந்து ஆடுறாங்க, குழந்தை குட்டி பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே, மாமியார்ல இருந்து சாமி வரைக்கும் ஆடுறாங்க அங்க அந்த சாங்க்கு. அந்த அளவுக்கு வந்து ஒரு சாங்கை வந்து இன்னும் ஃபயராக கிரியேட் பண்ணுறது, பவர்ஃபுல்லாக கொண்டு வரல வந்து ஸ்ரீதர் மாஸ்டர் வந்து அடிச்சிக்க முடியாது. அதே மாதிரி ஸ்ரீதர் மாஸ்டரோட டாக்டர் அசிதா, அவங்க டான்ஸ்லாம் பார்ப்பேன், ஏதோ பொம்மல் ஆட்டம் ஆடுற மாதிரி இருக்கும். அவங்க ஆடவே மாட்டாங்க, ஆனால் கை கால்லாம் அசைப்பாங்க, ஆனால் அதுவே செம்ம ட்ரெண்டாக இருக்கும். ஸோ பக்கத்தில் வந்து சென்னையிலே டாலஸ்ட் பில்டிங் இங்கே இருக்குது, எஸ்பிஆர் சிட்டி. அது எவ்வளோ உயரமாக இருக்கோ அதே மாதிரி அசிதாவும் வந்து பல உயரங்களை வந்து கடந்து வரணும். என்னுடைய வாழ்த்துக்கள். ஏஆர்எஸ் ஸ்டுடியோ, ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்கூல், அப்படியே ஸ்கூலில் வந்து பெரிய பெரிய ஸ்கூலாக ஆகணும். சென்னை ஃபுல்லாக நிறைய ஸ்கூல் அமைக்கணும், இன்னும் தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு வரணும் மாஸ்டர். ஏன்னா இன்னும் நிறைய கிராமத்தில் நிறைய மக்கள் வந்து டான்ஸ் ஆகணும்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு நல்ல கைடன்ஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி கிராமப்புறங்களே நீங்கள் ஆரம்பிக்கணும், அதான் என்னுடைய வேண்டுகோள். தேங்க்யூ சார். டான்ஸ்னாலே முதல்ல நம்ம உடல் நம்ம மகிழ்ச்சியாக நம்ம ஆடுறோம்ல. இப்போ ஹாஸ்பிட்டல் எடுத்து போய் கொடுக்குறத விட அதை டான்ஸ் ஆடினாலே அவ்வளோ சம்பாதிப்பு தான். நான் என்னை பொறுத்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். அதுக்கப்புறமா டான்ஸ்னால் என்னோட நிகழ்காலம் இருக்குது, இப்போ இருக்கேன், இதோ என்னோட வாரிசு அக்ஷதா இருக்காங்க. ஸோ டான்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அதில் வந்து ஸ்டெப் எடுத்தாலும் இந்த மேடை, இந்த 3 ஸ்டெப் இருக்கிறது நான் மேடையாக தான் நினைக்கிறேன். அதில் ஸ்டெப் எடுக்கிறவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. இங்கே இருக்கிற கிட்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு சாங்கை நாங்கள் ப்ரமோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு படத்தை ப்ரமோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு டான்ஸ் விஷயத்தில் வந்து அவங்க வந்து ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ படம் பார்க்குறாங்களோ இல்லையோ, பட் இந்த படத்துலேருந்து தான் இந்த சாங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி நண்பர்கள் பற்றியில் அதாவது இந்த ஏரியாவுக்கு வந்து இந்த டான்ஸ் ஸ்டூடியோ வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வென்யூவாக இருக்கும். அண்ட் அது இல்லாமல் இன்னைக்கு கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபோனில் பயங்கரமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் ஒரு 2 hours எல்லாத்தையும் மறந்துட்டு அது ஃபிட்னஸ்க்கு கொடுத்த மாதிரி இருக்கும், ப்ளஸ் மென்டல் ஹெல்த்துக்கும் கொடுத்த மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி கிட்ஸும் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும், மென்டல் ஹெல்த் அவங்களோட ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்டுடியோவுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன், ஸ்ரீதர் மாஸ்டருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். டாக்டரோட ஃப்ரேம் எடுத்துட்டு வாங்களேன் சார். டாக்டர் சார், டான்ஸராக ஒரு பேர் நான் நினச்சி கூட பார்க்கல. இட் வாஸ் நெவர் இன் மை மைண்ட். அண்ட் நான் ஒரு ட்ரெயின் டான்ஸர் எல்லாம் கிடையாது. ஸோ என் முதல் படத்தில் வந்து நாக்கு முக்கா மாதிரி ஒரு சாங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ விஜய் ஆண்டனி சார் ஃபார் திஸ் லவ்லி சாங். அந்த சாங் வரும்போது நான் ஆரம்பத்தில் ரொம்ப நர்வஸாக இருந்தேன், யார் பண்ண போகிறாங்க அந்த மாதிரி ஒரு தாட் இருந்தது. பட் அவங்க ஸ்ரீதர் மாஸ்டர் சொல்லும்போது, அப்போ எனக்கு ஸ்ரீதர் மாஸ்டர் நான் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன், மேக்கரினா எல்லாம் பின்னாடி அவங்கள பார்த்துருக்கேன் நான். ஸோ அவங்க இந்த மாதிரி ஒரு சாங் கம்போஸ் பண்ணுவாங்க, இட் வாஸ் அ ட்ரீம் ஆக்சுவலி. ஏன்னா மாஸ்டர் எப்படின்னா ஒரு யூ குட் பி த வர்ஸ்ட் டான்சர், ஆனால் அவர் ஃப்ரேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவங்கள ஒரு டான்சர் மாதிரியே காமிச்சிருப்பார். அண்ட் ஹி ரியலி சப்போர்ட்டட் மீ அ லாட் ஃபார் நாக்கமுக்கா. ஏன்னா அது ஒரு சும்மா சாங் கிடையாது, ஒரு ஃபாஸ்ட் பேஸ் டெம்போ, பெரிய ஹிட்டு வேறு. ஸோ ஐட் லைக் டு தேங்க் மாஸ்டர் அகெயின். தேங்க்யூ மாஸ்டர். till the end you will always be very special to me. ஆக்சுவலாக உங்கள் எல்லார்கிட்டையும் நான் உண்மையை பேச போகிறேன். என்னோட ஃபஸ்ட்டு டான்ஸ் மாஸ்டர் அசோக் ராஜா மாஸ்டர். நான் +2ன்ற படத்தில் அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு கொரியோகிராஃபராக இருந்தாங்க. அவருக்கு தெரியும் எனக்கு டான்ஸ் சுத்தமாக வராது அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த விஷயம் யாருக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டருக்கு தான். வர்ணஜாலம் படத்தில் மதனேன்னு ஒரு சாங், ட்ரைபல் சாங். சுத்தமாக எனக்கு டான்ஸ் தெரியாது. நான் வந்து மார்க்கெட் கூட கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு மருந்து வாங்குறதுக்காக மெடிக்கல் ஷாப் போயிருக்கும் போது அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்னை தெரியாமல் பார்த்துட்டாரு. +2ன்ற படம் அட்டர் ஃப்ளாப்பு. படம் இல்லாமல் வீட்டில் இருந்த அம்மா உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் மருந்து வாங்க போகும்போது எனக்கு அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட வந்து கால் வந்தது. கால் வரல, நேரில் பார்த்து பேசினாங்க. அப்புறமா ஆஃபீஸ்லலாம் பேசினாங்க, ஓகேன்றாங்க. கட் பண்ணால் அன்னைக்கு மத்தியானமே அடுத்த ஒரு 1 hourல அந்த மேஜிக்லாம் நடக்குது. இந்த லக்ஷ்மன் மியூசிக்
அந்த இடத்துல வந்து ரிஹர்சல் பண்ணணும், பொண்ணு வந்து அங்கே ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் போனேன், அப்படியே நடுக்கமாக போனேன். ஏன்னா எனக்கு மருந்து வாங்க காசு வேணும் இல்லையா அம்மாவுக்கு. போகிறேன், மாஸ்டர் இருந்தார். எனக்கு எப்படி இமேஜினேஷன் இருந்தேன்னா, மாஸ்டர் அடிப்பாரோ, மாஸ்டர் திட்டுவாரோ, இப்படியெல்லாம் நான் மனசில் நினச்சிட்டு போனேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி மாஸ்டர் எல்லாம் இன்னும் கொண்டாடணும். அவ்வளோ ஒரு ஹம்பிள். எனக்கு சுத்தமாக டான்ஸ் வராது, ஆனால் எப்படி எனக்கு சொல்லி கொடுக்கணுமோ அந்த முறையில் அழகாக சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறமா நான் மாஸ்டரோடையே நிறைய சாங்ஸ் நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் நான் தான் உங்களோட நிறைய ஆடியிருக்கேன். 2 பேரும் நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியிருக்கோம். மலையாளத்திலையும் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது ஸ்ரீதர் மாஸ்டர் தான். அதை நான் ப்ரௌடாக சொல்லிக்க விரும்புகிறேன். அந்த நம்மளை எப்படி கைட் பண்ணுறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். மலையாளத்தில் மாஸ்டர் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கப்புறமா நான் வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய ரவுண்ட் வந்தேனே சொல்லுவேன். ஸோ ஆல் த கிரெடிட்ஸ் கோஸ் டு ஸ்ரீதர் மாஸ்டர். ஆக்சுவலி இந்த டான்ஸ் கிளாஸ் ஓப்பன் பண்ணுறதுன்றது நாங்கள் இவ்வளோ நாள் போட்டு வச்ச கனவு. அது வந்து எங்களுக்கு சிவம் கூட சேர்ந்தனால நிறைவேறுச்சு. எங்கேயுமே எல்லா இடத்துலையும் ஒரு ஃப்ளோர் தான் டான்ஸ் கிளாஸ் இருக்கும், இங்கே மட்டும் தான் 3 ஃப்ளோர் டான்ஸ் கிளாஸ் இருக்குது. அண்ட் மேலே வந்து வெறும் ஆல்பம் சாங்ஸ் ரீக்ரியேட் பண்ணுறதுக்காக க்ரீன் மேட் எல்லாமே போட்டு வச்சுருக்கோம். ஸோ எந்த டான்ஸ் கிளாஸ்லேயும் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. எங்களுக்கு தான் இருக்கும் அப்படின்ற ஒரு பிராண்டை வெளியே கொண்டு வரணும் தான் இவ்வளோ பெரிய ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ. சிவம் குரூப்ஸ்க்கு ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். அண்ட் இங்கே வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் மெயினாக தேங்க்யூ சொல்கிறது, இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை வந்துட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்லேருந்து அதை யோசிச்சுருக்கிறது டேடிக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் எங்கள் கூட எல்லாத்துலேயுமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் என்னோட பாய்ஸ். அவங்க எல்லாமே நானும் டேடியும் இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாய்ஸ். இந்த நேரத்தில் இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா எங்கள் 2 பேரையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க இல்லைன்னா நானும் டேடியும் இல்லை. இப்போ கூட மேலே வரல, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துட்டு இருந்தாங்க. எவ்வளோ பேர் இருந்தாலும் நீங்கள் பண்ணால் போதும், நீங்கள் பண்ணால் போதும்னு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து ஒரு உயிர் எங்களுக்காக இருக்குது. எங்கள் அப்பா எனக்காக இருக்குன்னா எங்கள் அம்மா மட்டும்தான் அது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ. ஸோ எல்லா ஃப்ளோரும் சொல்லியிருப்பாங்க. இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் என்ன அந்த கிட்ஸுக்காக பிங்க் ஷேடில் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் எல்லாம் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஏன் இது மாதிரி ஆல்பம்காக நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோன்னா, இன்றைக்கி ப்ரமோ சாங் வந்தால் இங்கே எல்லாமே பண்ண முடியும். அதை மாதிரி மேஜிக் எடிட்டிங் டீம் எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம். செட்டே இங்கே மாற்றிடுவோம். ஸோ அந்த ஃப்ளோரோட செகண்ட் ஃப்ளோரோட பெருமை அதுதான். ஏன்னா இங்கே வந்து சில பேரால் பெரிய பட்ஜெட் இருக்கும், ஸ்மால் பட்ஜெட் இருக்கும். அது மாதிரி இந்த பாட்டை இந்த ஆல்பத்துலேயோ இந்த பெரிய மூவி படத்துலேன்னா நாங்கள் ஃபுல் பேக்கேஜில் இந்த பாட்டை எடுத்து இங்கேயே கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மேஜிக் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் டு முகிலன் சாருக்கு. ஏன்னா இப்படி ஒரு பிரம்மாண்டம் இங்கேருந்து இங்கெல்லாம் இந்த பேனர் வைக்க முடியுமா, இந்த இடத்துல இப்படி பண்ண முடியுமா அப்படின்னா அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஓப்பனிங் கொடுத்து இப்படி தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாம் இதோட எக்யூப்மெண்ட்ஸ் நீங்கள் ஒவ்வொரு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஜேபிஎல் அதை மாதிரி எல்லாம் ஹை எண்டு ஃப்ளோர், ஹை எண்டு சிஸ்டம், ஹை எண்டு லைட்ஸ் எல்லாமே ஹை எண்டில் பண்ணியிருக்கோம். இதுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணது நம்ம முகிலன் சார் அண்டு சௌந்தர்யா மேம். அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலோடு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு தேங்க்ஸ் ஃபார் ஆல் த சப்போர்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் அலாட். நீங்கள் எல்லாருமே